ஹாய், இன்னைக்கு எக்லெஸ் சாக்லேட் வீட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நீங்கள் ஒரே கப்பாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதுதான் அளவு கரெக்டாக வரும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கப்பில் தான் நான் மெஷர் பண்ணேன். இந்த கப்பில் 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்து அது மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 கப்க்கு கொஞ்சம் கம்மியாக ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாதாம், கேஷ்யூ, உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது வந்து லைட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருப்பு திராட்சை, கொஞ்சம் சாக்லேட், என்ன சாக்லேட் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லை சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு 2 வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம், அதை நான் மிக்சியில் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் லைட்டாக ஒரு வாட்டி தட்டினாலே அது கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிடும். அந்த மாதிரி மட்டும் பண்ணிடுங்க, ரொம்ப மேஷ் ஆக வேண்டாம். ஒரு 3/4 கப் மில்க். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கடாயில் தான் செய்கிறேன். கடாய் இல்லை குக்கர், நீங்கள் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். கடாயில் இந்த மாதிரி குக்கருக்கு, பெரிய குக்கருக்குலாம் அடியில் பிளேட் கொடுப்பாங்க. அந்த பிளேட்டு வந்து இப்படி அடியில் வச்சிடலாம். ஆல்ரெடி கேஸ் நான் ஆன் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகட்டும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வீட் ஃப்ளார், சுகர் பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஃபுல்லாக இப்படி ஜெலிச்சிடலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஜெலிச்சிட்டாதான் டிலா இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் பனானா சேர்த்துடலாம். ஆயில், இப்போ மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒன்றா சேர்க்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், சாக்லேட், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சாப்பிடும் போது அங்கங்கே நல்லாயிருக்கும். இதில் நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு, அதை இப்படி எல்லா சைடும் படுற மாதிரி தட்டி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கொஞ்சம் தட்டினா வந்துடும். அது எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு இருந்தால் கொட்டிடுங்க. பாட்டமுக்கு மட்டும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். இப்போ இதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இது மேலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ மேலே சாக்லேட்ஸும் போட்டுடலாம். இது இப்படி நல்லா கொஞ்சம் தட்டுங்க. இப்போ இது நல்லா ஹீட்டாக இருக்கு, இதில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஹைல இருக்கட்டும், அப்புறமா ஃபுல் சிம்ல இருக்கட்டும். ஒரு 50 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் ஒரு 55 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு இது வச்சு செக் பண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ இது சைட் மட்டும் கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இவ்வளோ நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பட்டர் பேப்பர் மறுக்கும் எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்கு. கேக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன அப்புறம் எடுங்க. நான் ஃபுல்லாக ஆறுன அப்புறம் தான் எடுத்திருக்கேன், இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அந்த மேலே போட்ட சாக்லேட்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அது வேகலையான்னு தெரியும், ஆனால் அது சாக்லேட்ஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கனால அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.